சென்னை எழும்பூரில் உள்ள சிராஜ் ஹாலில் அதிமுக சார்பில் நடைபெறும் ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அக்கட்சியின் சிறுபான்மை பிரிவை சார்ந்த பல்வேறு தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலதரப்பட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு மிக உற்சாகமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்படுவது வழக்கம். எனவே அந்த வகையில் இந்த ஆண்டும் அதிமுக சார்பில் எழும்பூரிலே இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல KP முனுசாமி, தம்பிதுரை, அதே போல ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய அவைத்தலைவர், அதே போல முன்னாள் MP அன்வர் ராஜா உள்ளிட்ட அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் குல்லா அணிந்தபடி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் சார்பிலும், குறிப்பாக திமுக, பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறுவது வழக்கம். அதாவது சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய உங்களோடு தோழர்களாய், நண்பர்களாய் ஒரு அன்போடு நாங்களும் இருக்கின்றோம், உங்களுடைய கஷ்டத்திலும் இன்பத்திலும் நாங்களும் பங்கேற்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்பது வழக்கம். எனவே அந்த வகையில் அதிமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அவருடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலே பங்கேற்று இந்த இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். இறைவனை வேண்டிக் கொண்டும், அதே போல இந்த நேரம் சரியாக நோன்பு வைப்பதற்கான அந்த நேரம் நிறைவடைந்த பிறகு நோன்பு கஞ்சி குறித்தும், அதே போல அந்த பழம், பேரிச்சையும் போன்றவற்றை எல்லாம் சாப்பிட்டு அவர்கள் இந்த நோன்பை முடிக்கக்கூடிய, நோன்பை திறக்கக்கூடிய நிகழ்விலே பங்கேற்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.